ஒரு அழகான சூரிய ஒளி நிறைந்த காலை நேரத்தில் ஒரு பெரிய பசுமை பூங்காவில் குழந்தைகள் எல்லாம் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அந்த பூங்காவின் ஒரு பெஞ்சில் சிறுவன் ஆரன் சிரித்தபடி தன் சுவையான ஹாம்பர்கரை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அப்போது கொஞ்சம் பசியில் முகம் வாடியபடி சற்றே அழுக்காக ஒரு பழுப்பு நிற காஃபி பாரா மெதுவாக அவன் அருகில் வந்து நின்றது. அது ரொம்ப சுவையா இருக்கு போல என்று அது மெதுவாக சொன்னதும் ஆரன் சற்று ஆச்சரியப்பட்டாலும் உடனே சிரித்துவிட்டு தன் ஹாம்பர்கரை 2 துண்டுகளாக பிரித்து, வா, பாதி உனக்குத்தான் என்று அன்போடு கொடுத்தான். அந்த ஒரு சின்ன பகிர்விலேயே ஒரு அழகான நட்பு பிறந்தது. அதே நேரம் பக்கத்து வீட்டு சிறுமி லில்லி இதை கவனித்து ஓடி வந்தாள். காஃபி பாராவின் நிலையை பார்த்து அவளுக்கு இரக்கம் வந்தது. அவள் வீட்டிற்குள் ஓடி ஒரு கேக் துண்டை எடுத்து வந்து, நீ என் நண்பன் தானே என்று சிரித்தபடி கொடுத்தாள். பிறகு அவள், நீ யாருக்குமே காட்டு மிருகம் இல்லை, நீ என் ஹீரோ என்று அன்புடன் சொன்னாள். உடனே லில்லி காஃபி பாராவை குளியலறைக்கு அழைத்து சென்று குமிழ்கள் எழும் வெந்நீரில் சுத்தமாக குளிப்பாட்டினாள். பிறகு ஒரு அழகான சூட்டை அணிவித்து, இனிமேல் நீ சாதாரண காஃபி பாரா இல்லை, நீ என் காட்டின் ராஜா என்று பெருமையுடன் சொன்னாள். அடுத்த நாள் பூங்காவில் சூட் அணிந்த கிங் காஃபி ராஜாவை போல நடந்து வந்தான். ஆரனும் லில்லியும் அவன் கையை பிடித்துக் கொண்டிருக்க மக்கள் எல்லோரும் கைத்தட்டி சந்தோஷமாக கத்தினார்கள். அப்போது எல்லோருக்கும் புரிந்தது, ஒரு சிறிய அன்பும் ஒரு சின்ன உதவியும் ஒருவரின் வாழ்க்கையை முழுக்கவே ராஜாவாக மாற்றிடும் என்பதுதான். கதை பிடித்திருந்தால் சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்தினை கமெண்ட் பண்ணுங்க.